நடைபெறுகின்ற இந்த ஒரு சொல் கேளீர் பேச்சரங்கிற்கு நாங்கள் கொடுத்த தலைப்பு அதிர்ஷ்டசாலிகள். ரொம்ப தூரம் டிராவல்ஸ் போனா யாராவது கவர்மெண்ட் பஸ்ஸை விரும்புறீங்களா? விரும்ப மாட்டோம். வைத்தியம் பண்ணிக்கணும்னா யாராவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். நல்ல கல்வி கிடைக்கணும்னா யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலை விரும்புகிறோமா? விரும்ப மாட்டோம். நல்ல ட்ரெஸ்ஸு வேணும்னா கோஆப் ட்ரெஸ்ஸுக்கு போக மாட்டோம். நல்ல நல்ல பொருளாக இருந்தால் கூட காதி கிராஃப்டை விரும்ப மாட்டோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வேணாம், கவர்மெண்ட் ஸ்கூலு வேணாம், கவர்மெண்ட் பஸ்ஸு வேணாம், கவர்மெண்ட் கோஆப் ட்ரெஸ் வேணாம், காதி கிராஃப்ட் வேணாம். ஆனால் கவர்மெண்ட் வேலை மட்டும் எல்லாருக்கும் வேணும் இல்லைங்களா? ஏன்? அதில் இருக்கிற அவ்வளவு வசதி சலுகை உள்ளே போய் பூந்துட்டா 58 வயசு வரைக்கும் அவனை அசைக்க முடியல. பணி பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு, 58 வயசுக்கு பிறகு பென்ஷன் பாதுகாப்பு, அவன் இறந்துட்டா வீட்டுக்கு ஃபேமிலி பென்ஷன் பாதுகாப்புன்னு ஒரு சந்ததிக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறதுனால அரசு வேலையில் இருக்கிறவங்க தான் இன்னைய தேதியில் அதிர்ஷ்டசாலி. படிக்கிற பருவத்தில் அதிகமாக சங்கடம் தர்றது எது தெரியுங்களா? அரியர்ஸ். அதே கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்துட்டா அதிகமாக சந்தோஷம் தர்றது எது தெரியுங்களா? அரியர்ஸ் தான். அதுவும் அரியர்ஸ் தான். வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டியும் சம்பளம் உறுதிங்கிற நிலைமை அங்கே இருக்கு. ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸுங்க, வெளியே செக்யூரிட்டி நிற்கிறாரு. அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு. அவர் சொன்னார், 88 பேர் வர்றாங்க, ஆனால் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு ஒரு பெரியவர்கிட்ட சொல்கிறாரு, தாத்தா நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் என் மேஜை நிறைய ஃபைல்ஸ் இருக்கும்னாரு. அவர் பெரியவர், என்னது ஃபைல்ஸா அப்படின்னாரு. ஃபைல்ஸ் இல்லை தாத்தா, ஃபைல்ஸ் அப்படிங்கிறான். ரெண்டுக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஃபைல்ஸுங்கிறது உட்கார்ந்து பார்க்கறது, ஃபைல்ஸுங்கிறது பார்த்து உட்கார்றது. ஓஹோ, நீ ஆஃபீஸில் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஆஹா அதெல்லாம் இல்லை, அர்ஜென்ட் ஃபைலாக இருந்தாக்க எங்கள் மேலதிகாரி பார்த்துருவாரு. ஓஹோ, நீ அப்போ ஆர்டினரி ஃபைல்லாம் பார்க்குறியா? இல்லை இல்லை, அதெல்லாம் பெண்டிங் வச்சிருவேன், ஒரு மாதம் கழிச்சு தானாக அது அர்ஜென்ட் ஆயிரும், அந்த ஃபைலையும் சேர்த்து மேலதிகாரி தான் பார்ப்பாருங்க. இந்த மாதிரி பெண்டிங் பிரபுக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால அந்த வேலை தான் அதிர்ஷ்டக்கார வேலை. ஒரு பையன் அப்பாட்ட கேட்குறான், அப்பா நேற்று உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண, ரிங்கு போய்கிட்டே இருக்கு, யாருமே ஃபோனை எடுக்கலையே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஏ நேற்று எங்கள் ஆஃபீஸில் ஃபோனு வேலை செய்யலடா அப்படின்னு. என்னது ஃபோனுமா அப்படின்னு. பஞ்சு மெத்தையில் படுத்தா கூட தூக்கம் வராதவங்க இருக்கலாங்க, ஏசி ரூமில் படுத்தா கூட தூக்கம் வராதவங்க இருக்கலாம், தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வராதவங்க நாட்டில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஃபீஸு நாற்காலியில் உட்கார வச்சு பாருங்களேன், அடா 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 அடா, அடுத்த நிமிஷமே கொட்டாய் வருங்க, அருமையான தூக்கம் வரும். அது என்னன்னா ஸ்பெஷலான நாற்காலி, தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட நாற்காலி அல்ல, அது புங்க மரத்தால் செய்யப்பட்ட நாற்காலி அல்ல, அது மாமரத்தால் செய்யப்பட்ட நாற்காலி அல்ல, அது ஸ்பெஷலாக கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குன்னு ஆர்டர் பண்ணி தூங்கு மூஞ்சு மரத்தால் செய்யப்பட்ட நாற்காலிகள். கனவுகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லி இருக்காரு. ஆமா, அல்வா கடையை உங்க கனவுல வந்துகிட்டு இருந்துச்சுனாக்க நீங்க ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஜவ்வு மிட்டாய் கடையை உங்க கனவுல வந்துகிட்டே இருந்துச்சுனாக்க நீங்க மெகா சீரியல் டைரக்டரா ஆக போறீங்கன்னு அர்த்தம். பெண்கள் முகங்களே உங்கள் கனவுல வந்துகிட்டே இருந்துச்சுனாக்க நீங்க போலி சாமியாரா ஆக போறீங்கன்னு அர்த்தம். புறம்போக்கு நிலங்களே உங்க கனவுல வந்துகிட்டே இருந்துச்சுனாக்க நீங்க அரசியல்வாதியாக போறீங்கன்னு அர்த்தம்.
முதியோர் இல்லங்கள் உங்க கனவுல வந்துகிட்டே இருந்துச்சுனாக்க உங்க பையனுக்கு சீக்கிரமே திருமணமாக போகுதுன்னு அர்த்தம். தூங்குற மாதிரி கனவெல்லாம் வரும் தெரியுங்களா? தூக்கத்துல கனவு வரும். ஆனா கனவுலயே தூங்குற மாதிரி எல்லாம் வந்தா உங்களுக்கு சீக்கிரமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஐயா, நான் நேத்து 2 ரோஜா வாங்கினேன். என்ன ரோஜா தெரியுமா? ஒன்னு நெஜ ரோஜா, இன்னொன்னு நான் அவங்கள மாதிரி காகித ரோஜா. இந்த நெஜ ரோஜாவும் காகித ரோஜா ரெண்டும் பேசிக்குதுயா. என்ன பேசிக்குது தெரியுமா? அந்த நிஜ ரோஜாவை பார்த்து காகித ரோஜா சொல்லுது, ஏண்டி சிவப்பி, ஒன்னால ஒரு நாள் தான் உயிரோட இருக்க முடியுது. ஆனா என்னைய பாத்தியா, எத்தனை நாள் உயிரோட இருக்கேன், நான் தான் அதிர்ஷ்டசாலி, உன்னையே சொல்றாங்களேன்னு தான். அதுக்கு அந்த உண்மை ரோஜா உதடு திறந்து சொன்னுச்சான், சவமாய் பல நாள் வாழ்வதை விட உயிரோடு இருந்து ஒரு நாள் செத்து மடிவதே மேல்னு சொன்னுச்சாயா. ஐயா, எங்க இளைஞனை பார்க்கணும். ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜம்முன்னு பாலபிஷேகமும் பீராபிஷேகம் பண்ணி குதூகலமா இருப்பான் பாருங்க. இந்த தியேட்டரை பார்க்கறப்பே ஒரு களை கட்டும். ஓடாத மொக்க படமா இருந்தா கூட எங்க இளைஞன் ஓட வைக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்ட இளைஞன் தானே அதிர்ஷ்டசாலி. ஐயா, ஒரு நிமிஷம், நான் வேணா எழுதி கையெழுத்து போட்டு தரேன். என்னுடைய இளைஞன் இனிமேல் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ண மாட்டான். பால் வேலை தான் கண்ணாப்பினான்னு ஏறி கிடக்க, எங்க இருந்து பாலாபிஷேகம் பண்ணும்? அவன் தலைவன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அந்த கட் அவுட்டுக்கு பால் ஊத்தி செத்து போறான் பாருங்க இளைஞன், அவன் அதிர்ஷ்டசாலியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி, கதாநாயகனுடைய கட் அவுட்டுக்கு பால் விட போய் ஒரு இளைஞன் செத்து போனான். அவன் அதிர்ஷ்டசாலியா? ஐயா, நாங்க ஒத்துக்கிறோம். நாங்களாவது கட் அவுட்டுக்கு போய் பாலபிஷேகம் பீராபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 500 ரூபாய் காசு, ஒரு குவார்டர், ஒரு பிரியாணிக்காக அந்த நடிகர்களையே அமைச்சராகவும் மந்திரியாவும் ஆக்குறீங்களே, இளைஞரா ஆக்குறோம். ஐயா, ஒரு குரு இருக்காரு, அவர்கிட்ட 2 சிஷ்யங்க இருக்காங்க. அந்த 2 பயப்புல என்ன பண்ணுச்சு தெரியுமா? நம்ம குரு சாக போறாரு, அந்த குரு கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்போம், அவரு நம்ம சாமியாரா போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்வாரு, அதை வச்சு நம்ம காலத்தை ஓட்டிக்கலான்ட்டு போறாங்க. ஒருத்தவன் என்ன பண்ணிக்கிறான், மல்லிகைப்பூ வலிக்கிறான், இன்னொருத்தன் ரோஜா வலிக்கிறான். நேரா கொண்டு குருவோட பாதத்துல வச்சுட்டு கேக்குறான், குருவே, நீங்க சாக போறீங்கிறது முடிவாயிடுச்சு, எங்களுக்கு ஏதாவது ஒரு உயிரிய கருத்தை சொல்லிட்டு போங்க, நாங்களும் அப்படியே உங்க பின்னாடியே சாமியாரா வந்துரும் சொல்றான். அதுக்கு அந்த குரு அந்த 2 பேரையும் பார்த்துட்டு அந்த ரோஜாவையும் மல்லிகையும் பாக்குறாரு, சிரிக்கிறார். இந்த ரோஜாவும் மல்லிகையும் எப்படி சிரிக்குது பாடுறாங்கிறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம உயரிய தத்துவத்தை கேட்டோம், ஆனா நம்ம குருஜி இப்படி சொல்றாருன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அடே முட்டாள், ஒரு நாள் தான் உயிரோட இருக்க போறேன்னு தெரிஞ்சும் இந்த ரோஜாவும் மல்லிகையும் சிரிக்குது, அதே போல நீ ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் சந்தோஷமா உனக்கு பிடிச்சாப்புல வாழ்றா, அதுதான்டா பெருசுன்னு சொல்றாருயா. நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க இளைஞர் தானையா அதிர்ஷ்டசாலிங்க. இளைஞர்னாவே எப்பில ஒரு கடலை மட்டும்தான் போடுவோமா, நல்லதும் செய்யறையா. எப்படி தெரியுமா? கன்னியாகுமரியில ஒருத்தவனுக்கு பிளட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூர்காரனா என்னோட ஸ்டேட்டஸ்ல போடுவேன், அவனோட அட்ரஸையும் கான்டாக்ட் நம்பரையும் போட்டு, இன்னாருக்கு இந்த இடத்துல ரத்தம் தேவைப்படுது, இன்னாருக்கு இன்னார் ரத்தம் இருந்தா போய் உதவுங்கன்னு என்னோட பதிவுல ஒரு ஸ்டேட்டஸ போடுவையா. அதை பாக்குற எத்தனை பேரோ போய் உதவுறாங்க. ஐயா, என்னைய மாதிரி அப்பாவி ஆம்பளை ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா எத்தனை பெரிய லைக்கு கொடுக்குறீங்க? 2 லைக்கு வர்றதுக்குள்ள 3 நாள் ஆயிடுது. இதே ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு காலையில ஹாய் டியர்ஸ் குட் மார்னிங் டு ஆளுன்னா 127 பேர் லைக் போட்டு வச்சிருக்கான். அட அதை கூட ஏத்துக்கலாம், ஏன் அதை 4 பேர் ஃபார்வர்ட் பண்றான், ஏன்டா அதை உனக்கு டைப் பண்ண முடியாதா? இப்படி போயிட்டு இருக்குங்க ஃபேஸ்புக்கு. பிரேமா ஜெயக்குமாருங்க இந்த இந்திய லெவல்ல நடந்த சிஏ எக்ஸாம்ல இந்தியாவிலேயே முதல் மாணவியா வந்தாங்கய்யா. அவங்க இந்த தமிழகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அப்போதைய அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஊக்குவிக்குது. எதுக்காக தெரியுமா? இந்த மாதிரி பிரேமா ஜெயச்சந்திரனை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி இளைய சமுதாயம் முன்னுக்கு வரணும்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறாங்களே, அப்படின்னா என்னுடைய இளைஞன் அதிர்ஷ்டசாலி தானையா? இந்தியாவிலே சிஏயாக முதலிடத்துல வந்த அந்த பிரேமா ஜெயச்சந்திரன் ஒரு ஆட்டோ தொழிலாளியினுடைய பிள்ளை என்பது நம்ம கவனத்தில் கொள்ளணும்.
வடம் இல்லாமல் தேகம் நிமிராது. அரசு ஊழியர்களின் தொண்டு மனம் இல்லாமல் தேசம் உயர. ஆனா சரக்கு அடிக்கிறவன் மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு குடிப்பான். ஏன் தெரியுமா சரக்கு அடிக்கிறவன் கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறான்? இதை குடிச்சா கண்ணை மூட போறது உறுதின்னு அவனுக்கே தெரியும்.